ஓகே, ஹரே கிருஷ்ணா. அக்னி ஜோதிர் அஹ சுக்லா. படிங்க மாதாஜி. அக்னி ஜோதிர் அஹ சுக்லா சன்மாச உத்தராயணம். சன்மாச உத்தராயணம். தத்ர பிரயாத கச்சந்தி. தத்ர பிரயாத கச்சந்தி. பிரம்ம பிரம்ம விதோ ஜனாஹ. பிரம்ம விதோ ஜனாஹ. ஓகே. பரபிரம்மனை அறிந்தவர்கள் அக்னி தேவனின் ஆதிக்கத்தில் ஒளியில் பகலின் நல்ல நேரத்தில் வளர்கிற உள்ள இரு வாரங்களில் சூரியன் வடக்கு நோக்கி செல்லும் 6 மாதங்களில் இவ்வுலகை விட்டு சென்று அந்த பரமனை அடைகின்றனர். பொருளுரை நெருப்பு ஒளி பகல் மற்றும் வளர்கிற போன்றவரை குறிப்பிடுவது ஆத்மாவின் பயணத்தினை ஏற்பாடு செய்யும் தேவர்கள் இதற்கு பின்னால் உள்ளனர். மாதாஜி, சாரி மாதாஜி, நீங்கள் முடிச்சுக்கோங்க போதும், நம்ம திருப்பி வரேன் உங்களுக்கு. மிச்சத்தை வந்து இந்த சுதா மாதாஜி நீங்கள் படிக்கிறீங்களா? மிச்சத்தை படிங்க. மேலே குறிப்பிடப்பட்ட காலங்களில் திட்டப்படியோ தற்செயலாகவோ ஒருவன் உடலை நீத்தால் அவன் அருவ பிரம்ம ஜோதியை அடைவது சாத்தியம். உடலை நீக்குவதற்கான நேரத்தையும் இடத்தையும் யோக பயிற்சியில் முன்னேறி யோகிகளால் ஏற்பாடு செய்ய முடியும். மற்றவர்களால் இவற்றை கட்டுப்படுத்த முடியாது. அவர்கள் மங்களகரமான நேரத்தில் தற்செயலாக உடலை நீக்க நேர்ந்தால் பிறப்பு இறப்பின் சுழற்சிக்கு திரும்ப மாட்டார்கள். ஆனால் அவ்வாறு நேராவதில் மீண்டும் பிறப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் உண்டு. ஆனால் கிருஷ்ண உணர்வில் உள்ள தூய பக்தனுக்கு திரும்ப வருவதற்கான பயம் இல்லை. சுப வேலையோ அசுப வேலையோ தற்செயலாகவோ ஏற்பாட்டின் அடிப்படையிலோ எப்போது வேண்டுமானாலும் அவன் தனது உடலை விடலாம். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மேடம், வீட்டில் படுக்கோங்க. அதனால் கிருஷ்ண உணர்வுகளும் இந்த ரூல்ஸ் கிடையாது. ஓகே, இப்போ இந்த ஸ்லோகம் படித்தாங்களே, அர்த்தம் படித்தாங்களா மாதாஜி? ஸோ சன்லைட்டில் போனால் ஒரு மாதிரி, உத்தராயணத்தில் பாஸ் பண்ணால் ஒரு மாதிரி, தட்சிணாயணத்தில் பாஸ் பண்ணால் ஒரு மாதிரி, அந்த மாதிரி கிருஷ்ண உணர்வு கிடையாது. ஓகே, இதெல்லாம் பார்க்க தேவையில்லை. ஓகே, அப்போ ஏன் பீஷ்மர் அங்கே இருந்தார் உத்தராயணம் வர வரையும்? உத்தராயணத்துக்காக வெயிட் பண்ணல, அவர் கிருஷ்ணருக்காக வெயிட் பண்ணார். ஓகே, எப்பயுமே பார்த்தீங்கன்னா வேதங்களும் சரி கிருஷ்ணனுடைய பேச்சும் சரி 2-3 அர்த்தம் இருக்கும், நிறைய அர்த்தம் இருக்கும். அது மறைச்சி பேசக்கூடிய உண்மை நிறையா இருக்கும். உண்மையான அர்த்தம் எது தெரியும்னா யாருக்கு தெரியும்னா ஆச்சாரியர்களுக்கு தான் தெரியும். ஓகே, யார் நெருங்கிய சர்வெண்ட்டாக இருக்குன்னா அவனுக்கு தான் கான்ஃபிடன்ஸ் தெரியும், மாஸ்டருடைய கான்ஃபிடன்ஸ்லாம். அதே மாதிரி தான் பக்தருக்கு நெருக்கமான பக்தர்கள் தான் பகவானுக்கு நெருக்கமான பக்தர்கள் தான் எப்படி இந்த விஷயம் அப்படிங்கிறது தெரியும். ஓகே, இதெல்லாம் தான் இந்த விஷயங்கள்லாம் உத்தராயணம் தட்சிணாயணம்லாம் பக்தர்கள் அஃபெக்ட் பண்ணாது, யோகிகளை அஃபெக்ட் பண்ணலாம். இப்போ 25 பிருந்தா மாதாஜி நீங்கள் படிங்க. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பிருந்தா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. 25 தூமோ ராத்ரி ததா கிருஷ்ணா. தூமோ ராத்ரி ததா கிருஷ்ணா. சன்மாச தட்சிணாயனம். சன்மாச தட்சிணாயனம். தத்ர சந்திரமசம் ஜோதி. தத்ர சந்திரமசம் ஜோதி. யோகி பிராப்ய நிவர்த்ததே. யோகி பிராப்ய நிவர்த்ததே. படிங்க மாதாஜி. புகையிலும் இரவிலும் தேய்பிறையிலும் சூரியன் தெற்கு நோக்கி செல்லும் 6 மாதங்களிலும் இவ்வுலகை விட்டு செல்லும் யோகிகள் சந்திரலோகத்தை அடைந்து மீண்டும் திரும்பி வருகின்றனர். பொருளுரை வந்து சரோஜா மாதாஜி படிக்கணும். தேங்க்யூ மாதாஜி. பொருளுரை படிங்க மாதாஜி. சரோஜா மாதாஜி படிங்க. பலன் நோக்கு செயல்களிலும் யாகங்களிலும் நிபுணராக விளங்கும் பூலோகவாசிகள் மரணத்தின் போது சந்திரலோகத்தை அடைகின்றனர் என்று கபிலமுனி கூறுகிறார். இவ்வாறு உயர்வு பெறும் ஆத்மாக்கள் தேவர்களின் கணக்குப்படி 10,000 வருடங்கள் சந்திரனில் வாழ்ந்து சோமரசத்தை அருந்தி வாழ்வை அனுபவிக்கின்றனர். காலப்போக்கில் இவர்கள் பூவுலகிற்கு திரும்புகின்றனர். நமது ஜட புலன்களால் காண முடியாவிட்டாலும் உயர் வகுப்பை சேர்ந்த ஆத்மாக்கள் சந்திரனில் உள்ளனர் என்பதை இதன் மூலம் அறிகிறோம். தேங்க்யூ மாதாஜி. இப்படி போட்டுருக்காங்க பாருங்க, சந்திரனில் இருக்காங்க, நம்மளால பார்க்க முடியல. உடனே என்ன பண்ணுறான், இந்த மாதிரி நாங்கள் அமெரிக்காவிலேருந்து ஒரு ராக்கெட் விட்டோம் 1960 அந்த சைட்டில் 68 அந்த மாதிரி இடத்துல நாங்கள் வந்து என் மூணில் போய் பார்த்தோம், யாருமே இல்லை அங்கே. ஸோ எல்லாம் எம்டியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். இந்த மாதிரி சயின்டிஸ்ட் சொல்கிறத நம்ப வேணாம் அப்படின்னு பிரபாத சொல்கிறார்.
எல்லா லோகத்தையும் இப்போ நம்ம பில்டிங் கட்டிட்டு பெரிய பில்டிங் கட்டி 30 ஃப்ளோர் கட்டிட்டு அதில் ஏகப்பட்ட வீடு இருக்குது. என்ன பண்ணுறீங்க அந்த வீட்டில் என்ன பண்ணுறீங்க வாடகை விட்டீங்களா? இல்லை சும்மா தான் இருக்கு எல்லாம் அப்படின்னா நான் அனுபவம் அது கிரிக்கெட் தான் நினைப்பேன். எதுக்கு சும்மா வச்சுருக்கா எல்லாத்தையும்? அதே மாதிரி தான் பகவான் வந்து இவ்வளோ லோகம் படைச்சு எல்லாம் இது பண்ணியிருக்கும் போது எல்லாம் எப்படி சும்மா இருக்கும்? எதுவுமே சும்மா கிடையாது. ஓகே, அமெரிக்கன்ஸுக்கு கண்ணுக்கு தெரில, அவ்வளோதான். அங்கே போன அமெரிக்கனுக்கு கண்ணுக்கு தெரில. கண்ணுக்கு தெரியலங்கிறதுனால அவங்க இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. ஓகே, இப்போ வந்து அடுத்த ஸ்லோகம் கலாவதி மாதாஜி அடுத்த ஸ்லோகம் படிக்கலாம். 26 8.26 சுக்ல கிருஷ்ண கதீஹியேதே शुक्ल कृष्ण हरिहीयते ஜகதா சாஸ்வதே மதே जगदा शाश्वते मदे ஏகயாயத்யனாவ்ருத்தம் यातनावृत्तम् அன்யயா வர்த்ததே புனः வர்த்ததே புனக. வேத கருத்தின்படி இந்த உலகிலிருந்து செல்வதற்கு 2 வழிகள் உள்ளன. ஒன்று ஒளியில், மற்றது இருளில். ஒளியில் உடலை விடுபவன் திரும்பி வருவதில்லை, ஆனால் இருளில் உடலை விடுபவனோ திரும்பி வருகிறான். பொருளுரை. செல்வதை பற்றியும் திரும்ப வருவதை பற்றியுமான இந்த விளக்கம் ஆச்சாரியர் பலதேவ விஸ்வாபூஷனார் சாந்தோக்கிய உபநிஷத்திலிருந்து மேற்கோள் காட்டப்பட்டுள்ளது. பலநோக்கு செயல்களில் ஈடுபட்டுள்ளவர்களும் தத்துவ அனுமானிகளும் நினைவிற்கு எட்டாத காலமாக வருவதும் போவதுமாக உள்ளனர். உண்மையில் அவர்கள் மோட்சம் அடைவதில்லை, ஏனெனில் அவர்கள் கிருஷ்ணரிடம் சரணடைவதில்லை. ரொம்ப முக்கியமான பாயிண்ட். தேங்க்யூ மாதாஜி. இவங்க என்ன சொல்கிறாங்க? எப்படா எனக்கு கிருஷ்ணரோ இல்லை சிவனோ இல்லை முருகனோ விருதை கொடுப்பாங்க, எனக்கு மோட்சம் எப்போ கிடைக்கும்னு சொல்லிட்டு. அப்படி கிடையாது. இங்கே போட்டுக்காங்க பாருங்கள். திருப்பி இங்கே வர வேண்டிதான் நம்ம. புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனம். ஓகே, ஆமாம், கரெக்டு. அதனால் சூயிங் த சூயிட்னா ஏற்கனவே தக்க துப்பியாச்சு, திருப்பி அதையே எடுத்து சமைக்கலாம். அதில் எப்படி சாரம் இருக்கும்? அதே மாதிரி இந்த வாழ்க்கையும் இது தெரியாமல் அந்த வாழ்க்கை அந்த ஆன்மாவுக்கு வந்து ஆசைகள் போலேன்னா திருப்பி இன்னொரு பிறவி உண்டு கட்டாயம். ஓகே, அதனால தான் இவர் சொன்ன உடனே மோட்சம் கிடைச்சிடும், உடனே விடுதலை கிடைச்சிடும் அவசியம் கிடையாது. இதெல்லாம் நம்மளுடைய மனக்கற்பனை தான். மனதில் ஏகப்பட்ட ஆசைகள் இருக்குது. அது எப்படி தெரியும் ஆசைகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு? ஏமாற்றங்கள் வருது இல்லையா? அப்படி நினச்சேன் அப்படி ஆயிடுச்சு, அப்படி நினச்சேன் இப்படி ஆயிடுச்சு. ஹேங்கரிங் லேமெண்டேஷன் ரெண்டுமே இருக்காதான். யாருக்கு மோட்சம் வேணுங்கிறவங்களுக்கு, மோட்சம் கிடைக்க வேண்டியவங்களுக்கு 2 இருக்காதான். ஹேங்கரிங் ஆசைப்பட்டுட்டே இருக்கிறது, அது வேணும்னு ஏங்கிறது, அதுவும் இருக்காது. வருத்தமும் இருக்காதான். 2மே இருக்காது. இதுதான் கேரக்டரிஸ்டிக்ஸ் யாருக்கு மோட்சம் கிடைக்குங்கிறது. ஓகே, இந்த 2மே இல்லை இவருக்கு. அப்புறம் எப்படி மோட்சம் கிடைக்கும்? இவர் கூப்பிட்ட உடனே மோட்சம் எப்படி கிடைக்கும்? நிச்சயம் மோட்சம் கிடைக்காது. ஓகே, அதுதான் உண்மை ஆக்சுவலாக. ஓகே, ஆனால் இந்த உண்மை யாராவது சொன்னால் யாருக்காவது புரியுமா? இல்லைனா அவங்க ஒத்துப்பாங்களா? ஏன்னா வலிக்கணும் இல்லையா? உண்மை வந்து எப்பயும் வலிக்க தான் செய்யும். அதனால் என்ன பண்ணணும்னா கௌமார ஆச்சரிய தர்மான் பாகதானிகா துர்லப மானுஷம் ஜென்ம ததபி அத்ருவம் அத்ததம். இந்த கிடைத்தற்கரிய மனித பிரிவை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். ஓகே, சின்ன வயசுலேருந்து என்ன பண்ணணும்? அந்த பக்தியோட பக்தி பகவான் சேவையில் ஈடுபட ஆரம்பிச்சிடும். அப்போ தான் என்ன ஆகும்? அந்த பயிற்சி பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகும்? இதில் வந்து நமக்கு மனது வந்து லயப்படும். ஓகே, சத்யா மாதாஜி 27 8.27. ஓகே, இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். படிங்க. நைதேஷி பார்த்த ஜானன் யோகி முஹ்யதி கஷனா தஸ்மா சர்வேஷு காலேஷு யோகயுக்தோ பவ அர்ஜுனா. படிங்க, டிரான்ஸ்லேஷன் படிங்க. Although the devotees knows those two path, O Arjuna, they are never believed. Bewildered. ஏமாறது கிடையாது. Bewildered. Therefore be always fixed in devotion. டிவோஷனில் ஃபிக்ஸ் ஆகுங்கன்னு சொல்கிறார். ஸோ பக்தர்கள் 2 பார்த்து தெரியும், ஆனால் அவங்க வந்து இதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. அவங்க பக்தியிலே இருப்பாங்க. அவங்க வந்து உத்தராயணத்தில் இருந்தாலும் சரி, தட்சிணாயத்தில் இருந்தாலும் சரி, கிருஷ்ணா நினச்சிட்டு இருக்கனால அவங்க வந்து வயிறு லோகம் தான் போவாங்க.
அவங்களுக்கு இந்த ரூல்லாம் கிடையாது. ஓகே, ஹாசினி படிக்கிறியா அது பர்ஃபெக்ட்டு? ஓ இது படிச்சு சரி பரவாயில்ல, மாதாஜி படிங்க, நீங்கள் படிங்க. அடுத்து ரெடி ஆகி பண்ணி. ஜட உடலை விடும் பொழுது ஆர்வம் மேற்கொள்ளும் இரு பயண வழிகளை பற்றி அர்ஜுனன் எண்ணி குழம்பிக் கொண்டிருக்க வேண்டியதில்லை என்று கிருஷ்ணர் அறிவதை கூறுகின்றார். பரம்பொருசு பகவானின் பக்தன் திட்டப்படியா தற்செயலாகவா என்று தான் உடலை ஈர்ப்பது என்பதை பற்றி கவலைப்படக்கூடாது. கிருஷ்ண உணர்வு நிலை பற்றி பக்தன் ஹரே கிருஷ்ண நாம சங்கீர்த்தனம் செய்ய வேண்டும். இவ்விரு வழிகளில் எதை பற்றி கவனம் செலுத்துவதும் தொல்லையே என்பதை பக்தன் அறிய வேண்டும். கிருஷ்ண உணர்வில் ஆழ்ந்திருப்பதற்கான சிறந்த வழி எப்போதும் இறை தொண்டில் இணைந்திருப்பதுதான். இதுவே ஆன்மீக உலகிற்கான ஒரு பாதையை பாதுகாப்பானதாக, நிச்சயமானதாக, நேரடியானதாக செய்யும். யோகயுக்த என்னும் சொல் இப்பதத்தில் மிக முக்கியமானது. யோகத்தில் உறுதியான ஒருவன் தனது செயல்களில் எல்லாம் நிரந்தரமாக கிருஷ்ண உணர்வில் ஈடுபட்டிருக்கின்றான். இந்த ஜட உலகில் பற்றின்றியும் எல்லா செயல்களையும் கிருஷ்ணருக்காய் செய்து கொண்டும் இருக்க வேண்டும் என ஸ்ரீல ரூப கோஸ்வாமி கூறுகின்றார். இவ்விதமாக ஒருவன் பக்குவமடைகின்றான். எனவே இந்த விவரங்களை பற்றி குழம்பாமல் பக்திமய தொண்டால் தனது ஆன்மீக உலகிற்கான பாதை நிச்சயப்படுத்தப்பட்டிருப்பதை அறிந்தவனாக இருக்கிறான் கிருஷ்ண பக்தன். அனாசக்தி விஷயான் யதார்த்தம் உபயோகிச்சுதான் நிர்பந்த கிருஷ்ண சம்பந்த யுக்த வைராக்கியம் உச்சது. யுக்த வைராக்கியம் எல்லா விஷயத்திலும் கிருஷ்ணனை பற்றி நம்ம ஈடுபட்டு கிருஷ்ணனுக்காக செய்கிறது. ஓகே, இதான் வந்து யுக்த வைராக்கியம். அதனால் இவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பார்த்தலாம் அவங்களுக்கு வந்து இது கிடையாது. அதை பற்றி நினைக்கிறது தான் அவங்களுக்கு தொல்லை. இந்த மாதிரி தட்சிணாயத்தை இருந்துட்டோமே, உத்தராயத்தை அப்படிலாம் கிடையாது. ஆக்சுவலாக தமால் கிருஷ்ண மகாராஜ் வந்து கல்கட்டாவில் வந்து ரொம்ப பிஸியாக ப்ரீச் பண்ணிட்டு போது ஒரு ஆக்சிடெண்ட்டில் வந்து அவருடைய உயிர் போயிடுச்சு. அதனால அவர் வந்து கிருஷ்ணகிட்ட போகலன்னு சொல்ல முடியுமா? அவர் பண்ண சர்வீஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சர்வீஸ் தெரியுமா? பிரபுபாதர் வந்து சொல்கிறதுக்கு முன்னாலே அவர் கரெக்டாக கொண்டு வந்துடுவார். அவர் தண்ணி கேட்பார், பால் கொண்டு வருவார். உடனே தமால் கிருஷ்ண மகாராஜ் நீ நான் நினச்சதை கொண்டுட்டேன்னு சொல்லுவார் பிரபுபாதர். அவ்வளோ தூரம் அவருக்கு பிரபுபாதரோட க்ளோஸாக இருந்திருக்காரு. பிரபுபாதர் வந்து தேங்க்யூ சொன்னார் தமால் கிருஷ்ண மகாராஜ். யோசிப்பார் பிரபுபாதர் எவ்வளோ டிமாண்டிங்கு. அவர் வந்து சொல்கிறார் கடைசியில் எலும்பு மட்டும்தான் இருக்குது பிரபுபாதர்கிட்ட. எலும்பு தான், எலும்பு கூடு தான். அவ்வளோ ஒல்லி ஆகிட்டார், எதுவுமே சாப்பிடல, 6 மாதம் சாப்பிடல, படுத்த படுக்கையாக இருக்கார். தமால் என்னை வந்து தயவுசெய்து இந்த பிருந்தாவனத்துக்கு கூப்பிட்டு போய் வெளிநாட்டுக்கு கூப்பிட்டு போ அப்படின்றார். ஏன்னா ப்ரீச் பண்ண அப்படின்றார். லண்டன் அந்த மாதிரி கூப்பிட்டு போன்றார். நீ கூப்பிட்டு போயிருவியான்னு கேட்குறார். தமால் கிருஷ்ணன் ஓகேன்றார். தூக்கிட்டு தான் போகிறார், லிட்டரா தூக்கிட்டு போய் திருப்பி பிருந்தாவனத்துக்கு சேர்க்குறார். திருப்பி பிரபா சொல்கிறார் ரொம்ப தேங்க்யூ வெரி மச் அப்படின்றார். ஓகே, இந்த மாதிரி இப்போ ஒரு பிரபாதனுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமான ஒருத்தர் இந்த ஆக்சிடெண்ட்டில் இறந்து போனவனை நம்மளுடைய மனது பேதலிச்சதில்ல. இது எப்படி ஆக்சிடெண்ட்டில் இறந்து போனாங்க? எப்படி சாவுன்னா நல்ல சாவுன்னா அப்படி கிடையாது. கிருஷ்ணன் நினச்சிக்கிட்டே சாவு தான் நல்ல சாவு. ஓகே, அதுதான் நல்ல சாவு. அவன் வந்து உத்தராயணம் போனான், தட்சிணாயணம் போனான், என்ன கிருஷ்ணன் நினைக்கலைன்னா நிச்சயமாக அவனுக்கு மறுபிறவி உண்டு. ஓகே, தமால் கிருஷ்ண மகாராஜா வந்து உடனே இன்னொரு லோகத்தில் வந்து அவருக்கு சர்வீஸ். உடனே கிருஷ்ணன் பண்ணுறார், இந்த மாதிரி பிளான் பண்ணுறார். யாதவர்கள் எப்படி இறந்து போனாங்க? யாதவர்கள் யாருமே கொல்ல முடியாது, அவ்வளோ வலிமை. ஏன்னா கிருஷ்ணோடைய பசங்க எல்லாம் அவங்களுக்குள்ளே அடித்து சாகிற மாதிரி கிருஷ்ணா பண்ணுறாரு. ஓகே, ஏன்னா வந்து நோ ஒன் கேன் கில். இந்த பூமியோட பாரத்தை குறைக்கணும்னு கிருஷ்ணன் வந்தார். இப்போ அந்த யாதவர்களே பாரமாகனால பூமியோட பாரத்தை இப்படி குறைக்கிறார் கிருஷ்ணன். அதனால் யாதவர்கள் எல்லாம் இந்த லோகத்தில் வந்து நல்ல பிறவி கிடைக்காதுன்னு சொல்ல முடியுமா? இதெல்லாம் வந்து நம்மளுடைய கணக்கு. ஓகே, கிருஷ்ணனுடைய கணக்கில் எப்படின்னா அந்த காலேச்ச மாமேவ ஸ்மரன் பக்தா கலேவரம் யா பிரயாத்தி சமத்தாம் யாத்தி நாஸ்தி அத்திர சம்சயா. யார் கிருஷ்ணன் நினச்சிட்டே இறக்குறாங்களோ அவங்க கிருஷ்ணனுடைய பாகத்தை அடைஞ்சிருவாங்க. ஓகே, அவ்வளோதான். ஸோ அதுதான் அவங்க கிருஷ்ணன் சொன்ன ரூல். 28 படிக்கலாம். இப்போ கடகடன் ஸ்லோகம் படித்து ஒரு பேராக படிச்சு போகலாம். ஆசினி ரெடி ஆகிட்டியா? 28 எடுத்துட்டியா? ஸ்லோகம் டிரான்ஸ்லேஷன் படி நம்ம பக்தர்லாம் ஒரு பேராகிராஃப் எல்லாம். ஓகே, வேதேஷு யஜ்ஞேஷு தபஸ்சைவ நீ சொல்லப்பா. தானேஷு யத் புண்ணியபலம் பிரதிஷ்டம் அத்தேதி தத் சர்வமிதம் விதித்வா யோகி பரம் ஸ்தானம் உபைதி சாத்தியம்.
Translation: a person who accepts the path of devotional service is not bereft of the results derived from the studying of the Vedas, performing sacrifices, undergoing austerities, giving charity, or pursuing philosophical and fruitive activities. Simply by performing devotional service, he can attain all these, and at the end, he reaches the supreme eternal abode. Okay, thank you. ஒரு பேரா படிக்கணுமா? ஓகே, ஒரு பேரா படிக்கிறா படி. ஃபர்ஸ்ட் பேரா படிக்கிறியா? This verse is a summation of the 7th, 8th and 8th chapters, which are particularly deal with Krishna consciousness and the devotional service. One has to study the Vedas under the guidance of the spiritual master and undergo many austerities and penances while living under his care. A brahmachari has to live in the home of spiritual master just like a servant, and he must beg alms from the door to door and bring them to his spiritual master. He takes food only under the master's order, and if his master neglects to call the student for food that day, the student fasts. These are some of the Vedic principles for observing brahmacharya. ஓகே. ஸோ இதுலேருந்து சில என்ன சொல்கிறாங்கன்னா, வேதங்கள் படிக்கிறது, பிரம்மச்சாரியத்தில் வேதங்கள் படிக்கிறது, தவங்கள் செய்கிறது, தியாகங்கள் பண்ணுறது, தானங்கள் கொடுக்கறது, ஃபிலாசபி நியாயங்கள் படிக்கிறது, தர்ம காரியங்கள் பண்ணுறது, இதெல்லாம் ஒரு பலன் உண்டு இல்லையா? இந்த பலன்களை எல்லாம் உள்ளடக்கியது பக்தி. எல்லா விதமான பலன் கிடைச்சிருமா அவருக்கு. தியானம் பண்ணுறது, தானம் பண்ணுறது, வேதங்கள் படிக்கிறது, எல்லாவுடைய பலன்களும் பக்தி பண்ணவும் கிடச்சிடும். ஓகே, அதனால் பிரம்மச்சாரி பார்த்திங்கன்னா அவருடைய வாழ்க்கை ரொம்ப கஷ்டம். பிரம்மச்சாரி வந்து குருவுடைய நன்மைக்காகவே இருந்து அந்த மாதிரி குருக்குள்ளே இருந்து படிக்கிறது தான் பிரம்மச்சாரிய பிரதம். அதில் வந்து குரு வந்து ஒரு நாளோட கூப்பிட்டு பேரை கூப்பிட்டு சாப்பிடு அப்படின்னு சொல்லலைன்னா சாப்பிடக்கூடாது, பட்னியாக தான் இருக்கும். இந்த மாதிரி பிரம்மச்சாரி. ஓகே, இந்த மாதிரி உள்ளதெல்லாம் கூட அந்த பெனிஃபிட்ஸ்லாம் கூட இன்க்ளூடட் இதில் பக்தி சேவையில். ஓகே, மலையாள வார்த்தை பிறகு படிங்க நீங்கள். ஹரே கிருஷ்ணா. குறைந்தபட்சம் 5 முதல் 20 வயது வரை குருவிடம் வேதங்களை கற்றுக்கொள்ளும் மாணவன் குணத்தில் பக்குவமானவனாக ஆகிறான். வேதங்களை கற்பதென்பது சாய்வு நாற்காலியில் அமர்ந்து கற்பனை செய்பவர்களது பொழுதுபோக்கிற்காக அல்ல, மாறாக குணங்களை வடிவமைப்பதற்காகவே. இப்பயிற்சிக்கு பின்னர் குடும்ப வாழ்வினுள் நுழைவதற்கும் திருமணம் செய்து கொள்வதற்கும் ஒரு பிரம்மச்சாரி அனுமதிக்கப்படுகிறான். அவன் கிரகஸ்தனாக இருக்கும்போது ஞானத்தை விருத்தி செய்ய பற்பல யாகங்களை செய்ய வேண்டும். அது மட்டுமின்றி நாடு, காலம் மற்றும் நபரை பொறுத்து தானமும் வழங்க வேண்டும். சத்துவகுணத்தில் செய்யப்படும் தானம், ரஜோகுணத்தில் செய்யப்படும் தானம், தமோகுணத்தில் செய்யப்படும் தானம் ஆகியவை பகவத்கீதையில் விளக்கப்பட்டுள்ளன. அதன் அடிப்படையில் அவன் தானம் அளிக்க வேண்டும். பின்னர் குடும்ப வாழ்விலிருந்து ஓய்வு பெற்று வானப்பிரஸ்தத்தை ஏற்று வனங்களில் வாழ்தல், மரப்பட்டைகளை உடையாக அணிதல், சவரம் செய்யாதிருத்தல் முதலிய பற்பல தவங்களை மேற்கொள்ள வேண்டும். பிரம்மச்சரிய, கிரகஸ்த, வானப்பிரஸ்த, இறுதியாக சந்நியாச ஆசிரமம் ஆகியவற்றின் விதிகளை பின்பற்றுவதன் மூலம் ஒருவன் வாழ்வின் பக்குவ நிலைக்கு ஏற்றம் பெறுகிறான். அவர்கள் சிலர் ஸ்வர்கலோகங்களுக்கு ஏற்றம் அடைகின்றனர். அதைவிட முன்னேறியவர்கள் ஆன்மீக வானில் பிரம்மஜோதியிலோ வைகுண்ட உலகங்களிலோ கிருஷ்ணலோகத்திலோ முக்தி அடைகின்றனர். இதுவே வேத இலக்கியங்களில் வழிவகுக்கப்பட்டுள்ள பாதையாகும். இருப்பினும் கிருஷ்ண உணர்வின் மகத்துவம் என்னவெனில் பக்தி தொண்டில் ஈடுபடுவது மூலம் பற்பல ஆசிரமங்களின் சடங்குகள் அனைத்தையும் ஒரே அடியில் கடந்துவிட முடியும். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா, தேங்க்யூ. ஸோ அதனால் பக்தியில் ஈடுபட்டால் எல்லாமே ஒரு எலிவேட்டரில் போகிற மாதிரி. ஓகே, ஸ்டெப்ஸில் போகிறதுல எலிவேட்டரில் போகிற மாதிரி சங்கின்னு போயிடலாம். ஓகே, அதுதான் பக்தியில் ஈடுபட்டது. ஓகே, அதனால் மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் பக்தி கிடைக்கிறது. ஸ்வீனா மாதாஜி நீங்கள் இருக்கீங்களா? விவேக் பிரபா, ஸ்வீனா மாதாஜியா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி, நீங்கள் படிங்க மாதாஜி, இந்த பாருங்க நீங்கள் படிங்க. பகவத்கீதையில் இந்த அத்தியாயத்திலும் 7ஆம் அத்தியாயத்திலும் கிருஷ்ணர் கொடுத்துள்ள உபதேசங்களை அவசியம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த திலீபா எனும் சொற்கள் குறிப்பிடுகின்றன. இந்த அத்தியாயங்கள் ஏட்டுக்கல்வி அல்லது மன அனுமானத்தின் மூலமாக அறிந்து கொள்ள முயலாமல் சூரிய பக்தர்களின் சங்கத்தில் கேட்டறிய வேண்டும். 7ஆம் அத்தியாயம்
முதல் 12ஆம் அத்தியாயம் வரை கீதையின் சாரமாகும். முதலில் உள்ள 6 அத்தியாயங்களும் இறுதியில் உள்ள 6 அத்தியாயங்களும் நடுவில் உள்ள 6 அத்தியாயத்திற்கு மூங்கிகளாக உள்ளன. நடுவில் உள்ள இந்த அத்தியாயங்கள் பகவானால் சிறப்பாக பாதுகாக்கப்பட்டுள்ளன. பக்தர்களின் உறவால் பகவத்கீதையை குறிப்பாக நடுவில் உள்ள 6 அத்தியாயங்களை புரிந்து கொள்ளும் நல்ல அதிர்ஷ்டத்தை ஒருவன் பெற்றால் உடனடியாக அவனது வாழ்வு தமங்கள், தியாகங்கள், தானங்கள், தத்துவங்கள் எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்ட புகழத்தக்கதாக மாற்றிவிடும். ஏனெனில் இந்த செயல்களின் எல்லா பலன்களையும் ஒருவன் கிருஷ்ண உணர்வின் மூலம் எளிமையாக அடைந்து வருகிறான். தேங்க்யூ மேரேஜ். வெரி நைஸ். அர்ஜுன் இருக்காரா பக்கத்தில்? ஓகே, தேங்க்யூ மேடம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா அர்ஜுன். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் படித்தாங்க மாதாஜி. மொதல் 6 சாப்டரு, கடைசி 6 சாப்டர், இது நடுவில் வந்து முக்கியமான 6 சாப்டர். ஓகே, ஜுவல் பாக்ஸை ஓப்பன் பண்ணால் மேலே கீழே இருக்கு இல்லையா, நடுவில் வந்து ஜுவல் இருக்கும். அந்த மாதிரி தான் பக்தி, அந்த பக்தியை வச்சுருக்காங்க. ஓகே, ஸோ அதனால் 7 to 12 அது எசன்ஸ் ஆஃப் பகவத்கீதை தான். 7ஆம் அத்தியாயத்தில் 12ஆம் அத்தியாயம் எசன்ஸ் ஆஃப் பக்தி தான். 12ஆம் அத்தியாயம் ஃபுல்லாக பக்தி தான். ஃபுல்லாக 7ஆவதுலேருந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அதனால் மிடில் 6 சாப்டர் வந்து ரொம்ப ஒரு பக்தருடைய சங்கத்தில் வந்து இது படித்தோன்னா அவருடைய வாழ்க்கையோட பலன்களை அடைஞ்சிருவாங்க. எல்லா விதமான தவங்கள், யாகங்கள், தியாகங்கள்லாம் பண்ணதுக்கெல்லாம் சமம் இது. ஓகே, கடைசி பேராகிராஃப் இது. கிருத்திகா மகாராஜ் நீங்கள் படிங்க கடைசி பேராகிராஃப். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. பகவத்கீதையின் மீது சற்று நம்பிக்கை உடையவன் பகவத்கீதையை பக்தனிடமிருந்து மட்டுமே கேட்க வேண்டும். ஏனெனில் 4ஆம் அத்தியாயத்தின் ஆரம்பத்தில் பகவத்கீதையை பக்தர்களால் மட்டுமே புரிந்து கொள்ள முடியும். வேறு எவரும் பகவத்கீதையின் குறிக்கோளை பக்குவமாக புரிந்து கொள்ள முடியாது என்று தெளிவாக கூறப்பட்டுள்ளது. எனவே பகவத்கீதையை கிருஷ்ண பக்தனிடமிருந்து கேட்க வேண்டும், மன அனுமானிகளிடமிருந்து அல்ல. இது நம்பிக்கையின் சின்னமாகும். பக்தனை தேடுபவன் அதிர்ஷ்டவசமாக பக்தனது உறவை பெறும்போது பகவத்கீதையை உண்மையாகவே படிக்கவும் புரிந்து கொள்ளவும் தொடங்குகிறான். பக்தர்களின் சங்கத்தில் முன்னேற்றம் பெறும்போது அவனது பக்தி தொண்டு நிலை பெறுகிறது. இந்த தொண்டு கிருஷ்ணரது நாமம், ரூபம், குணம், லீலை மற்றும் இதர விஷயங்களை பற்றிய சந்தேகங்களையும் நீக்கிவிடுகிறது. இந்த சந்தேகங்கள் பக்குவமாக நீக்கப்பட்டு பிறகு ஒருவன் தனது படிப்பில் தீவிரமடைகிறான். பின்னர் பகவத்கீதையை படிப்பது இன்பமயமாகி எப்போதும் கிருஷ்ண உணவில் இருக்கும் நிலையை அடைகிறான். முன்னேறிய நிலையில் அவன் கிருஷ்ணரின் மீதான பூரண அன்பினை பெறுகிறான். வாழ்வின் இந்த மிக உயர்ந்த பக்குவ நிலை ஆன்மீக வானில் உள்ள கிருஷ்ணரின் இருப்பிடமான கோலோக பிருந்தாவனத்திற்கு பக்தனை கொண்டு செல்கிறது. அங்கே பக்தன் நித்தியமாக என்றும் மகிழ்ச்சியுடன் வாழ்கிறான். ஸ்ரீமத் பகவத்கீதை. ஹரே கிருஷ்ணா. பகவத்கீதையின் பரத்தை அடைதல் என்னும் 8ஆம் அத்தியாயத்திற்கான பக்தி வேதாந்த பொருளுரைகள் இத்துடன் நிறைவடைகின்றன. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஃபெய்த்னா என்ன? பகவத்கீதையை வந்து ஒரு பக்தன்டேது கற்றுக்கணும். இப்போ வந்து ஒரு மாதாஜி கேட்டாங்க, நீங்கள் பாகவத் வந்து 12,000 ரூபா சொல்கிறீங்க, மார்க்கெட்டில் 200 ரூபாய்க்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஓகே, மார்க்கெட்டில் கிடைக்குதுன்னா அவங்க பகவானை பற்றி சொல்லலை, அவங்க சொந்த கதை சோக கதையெல்லாம் எழுதியிருப்பாங்க அதில். ஓகே, பாகவதங்கிறது பகவானுடைய பக்தனுக்கு மட்டும்தான் தெரியும் பாகவன். ஓகே, இப்போ பிரபுபாத என்ன புக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டி நிறைய புக்கு வரும். அது வந்து 12,000 ஆச்சு, 12,000 ரூபா. அந்த 12,000 ரூபா ரொம்ப பெரிய விலை அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு என்ன பண்ணாங்க, அந்த பக்தர் வந்து இன்னொன்று வாங்கினான். அது வாங்கினேன்னா அவைஷ்ணவ மோகீனம் பூதம் ஹரிகதாமதம் சவரநைவ கத்தவியம் சர்ப்போச்சிஷ்டம் எதாபயம். பாம்பு பாலை தொட்ட மாதிரி தான், விஷம் தான் அது ஃபுல்லாக. ஓகே, அந்த மாதிரி வாங்கி படிக்கக்கூடாது. ஒன்லி பகவானுடைய பக்தர்கிட்ட தான் கேட்கணும். 12,000 சொல்லி ஏசக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா ரேட் கம்மியாக வந்திருக்கு. இப்போ இந்த பத்ர பூர்ணிமாக்காக ரேட்டு வந்து 12,000 புக்கு வந்து 8,000 ரூபாய்க்கு வந்திருக்கு. இது ஒரே ஒரு நாள் மட்டும்தான், அது பத்ர பூர்ணிமா அன்றைக்கி பத்திரம். ஓகே, இப்போயே புக் பண்ணிக்கலாம், நீங்கள் வேணா சொல்லுங்கள், நான் புக் பண்ணிடுறேன். 8,000 ரூபா ஒரே நாளுக்கு மட்டும்தான். அதுக்கப்புறம் அடுத்த நாள் கேட்டாலுமே அது விலை ஏறிடும். ஓகே, ஏன்னா அன்றைக்கி வந்து ஸ்பான்சர் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா பத்ர பூர்ணிமா அன்றைக்கி ஒருத்தர் பாகத்தை வழங்கினாலும் சரி, அதை சேல்ஸ் பண்ணாலும் சரி, அவங்களுக்கு நிறையா விதமான புண்ணிய காரியங்கள் ஆடாது பகவான் ரிலேட்டடாக, பக்தி சேவை ரிலேட்டடாக. அதனால் இதை வந்து எல்லோரும் பண்ணுறாங்க.
ஸோ இது நிறைய பேர் ஸ்பான்சர் பண்ணுவாங்க. அதனால அந்த ரேட்டை வந்து ரொம்ப கம்மி பண்ணிடுவாங்க. ஒரு நாளைக்கு என்னென்ன பாகம் போகுதோ அதுக்கு நான் காசு கொடுத்துறேன்னு சொல்லி ஒருத்தர் பெரிய செல்வந்தர் சொல்லலாம். அவங்க என்ன பண்ணுவாங்க, அது அன்றைக்கி யாரெல்லாம் வாங்குறோம் அவங்களுக்கு சீப்பாக கிடைக்கும். இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கணும். யார் யார் கொஞ்சம் முடியாமல் இருக்காங்களோ, ஏழையாக இருக்காங்க, அவங்களுக்காக நம்ம என்ன பண்ணலாம், புக்கு வாங்கி வச்சுக்கலாம். அவங்க தவணை முறையில் கொடுக்கலாம், நம்ம அதுக்கு ஹெல்ப் பண்ணலாம். சில வீட்டில் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக காசு கொடுத்து வாங்கிக்கிறேன்னு வாங்க, அதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணலாம். இதுமாதிரி நிறைய விதமாக நம்ம இதை வந்து சப்போர்ட் பண்ணலாம். ஸோ அதனால் இந்த பகவத்கீதை வந்து ஒரு பக்தருடைய வாயில் தான் கேட்கணும். அந்த டிவோடி சாஸ்திரம் தான் இதை பகவத்கீதை கேட்கணும். ஓகே, இப்போ வந்து 8 முடிஞ்சது, 9th ஒன் ஸ்லோவாக படிக்கலாம், அதில் முடிச்சுக்கலாம். நீதான் படிக்கலாம். ஸ்ரீ பகவானுவாச இதம் துதே குஹ்யதமம் பிரவக்ஷ்யாமி அனசூயவே ஞானம் விஜ்ஞானசகிதம் யஜ்ஞாத்மா மோக்ஷே சுபான். அடுத்த பேராகிராஃப் நீ படி. Translation. The Supreme Personality of Godhead said, "My dear Arjuna, because you are never envious of me, I shall impart to you this most confidential knowledge and realization, knowing which you shall be relieved of the mysteries of material existence." As a devotee hears more and more about Supreme Lord, he becomes enlightened. This hearing process is recommended in Srimad Bhagavatam. The message of Supreme Personality of Godhead are full of potentials, and these potentials can be realized if the topic regarding the Supreme Godhead are discussed amongst devotees. This cannot be achieved by the association of mental speculators or academic scholars, for it is a realized knowledge. பகவத்கீதை வந்து ரியலைஸ் நாலேஜ். அதனால் இது வந்து ஒரு அகாடமியாக படிச்சு போகிறது, சும்மா நேம் சேவுக்கு படிக்கிறது, எனக்கு சான்ஸ்கிரிட் தெரியும் நானும் பகவத்கீதை படிக்கிறேன், இப்படிலாம் நம்ம இதை புரிந்து கொள்ள முடியாது. ஏன்னா இது உணர்ந்த அறிவு. ஓகே, அதுதான் அந்த பாயிண்ட்டு. அதனால் பக்தருடைய சங்கத்தில் மட்டும் அதை புரிஞ்சுக்க முடியும். அர்ஜுனர் வந்து கிருஷ்ணர் மேலே என்விஎஸ் இல்லாதனால, பொறாமை இல்லாதனால இந்த ரகசியமான அறிவு வந்து கிருஷ்ணர் வந்து அர்ஜுனன் கொடுக்குறாரு. ஓகே, ஹரி படி. The devotees are constantly engaged in the Supreme Lord's service. The Lord understands the mentality and the sincerity of a particular living entity who is engaged in Krishna consciousness, and gives him the intelligence to understand the science of Krishna in the association of the devotees. Discussion of Krishna is very potent, and if a fortunate person has association and tries to assimilate that knowledge, he will surely make advancement towards spiritual realization. Lord Krishna, in order to encourage Arjuna to higher and higher elevation in his potent service, describes in this 9th chapter matters more confidential than any he has already disclosed. ஏகே டிஸ்க்ளோஸ் பண்ணதை விட ரகசியமானது வந்து கிருஷ்ணன் சொல்லித்தராரு. ஓகே, ஸோ கிருஷ்ணரே அந்த புத்தியை கொடுக்குறாரு, புரிஞ்சுக்கூடிய புத்தியை கொடுக்குறாரு. ஓகே, ஈஸ்வர் ஜெயஸ்ரீ மாதா நீங்கள் படிங்க, இந்த ஒரு பேராகிராஃப் படிங்க. இந்த முதல் பதம் விசேஷ முக்கியத்துவம் கொண்டது. இதன் ஞானம், இந்த ஞானம் என்னும் வார்த்தைகள் கேட்டல், கூறுதல், நினைவு கொள்ளுதல், பாத சேவை செய்தல், வழிபடுதல், வந்தனை செய்தல், சேவகனாக தொண்டு செய்தல், நட்புறவு கொள்ளுதல், எல்லாவற்றையும் அர்ப்பணித்தல் என்னும் 9 வித செயல்கள் அடங்கிய தூய பக்தி தொண்டினை குறிக்கின்றது. பக்தி தொண்டின் இந்த 9 முறைகளை பயிற்சி செய்வதன் கிருஷ்ண உணர்வில் ஆன்மீக உணர்வில் ஏற்றமடைகிறான். இதன் மூலம் அவனது இதயம் பௌதிக கலங்களுக்கு அவனால் கிருஷ்ணரை பற்றிய விஞ்ஞானத்தை புரிந்து கொள்ள முடியும். ஜீவாத்மா ஜடமல்ல என்பதை மட்டும் புரிந்து கொள்வது போதாது. இதனை ஆன்மீக தன் உணர்வின் ஆரம்பமாக ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் உடலின் செயல்களுக்கும் தான் இந்த உடல் அல்ல என்பதை உணர்ந்தவனின் ஆன்மீக செயல்களுக்கும் உள்ள வேறுபாட்டை கண்டறிதல் அவசியம். பரமபுருஷ பகவானின் ஐஸ்வர்யங்கள், அவரது பல்வேறு சக்திகள், உயர்ந்த தாழ்ந்த இயற்கைகள் மற்றும் இந்த ஜட தோற்றத்தினை பற்றி நாம் 7ஆம் அத்தியாயத்தில் ஏற்கனவே விவாதித்தோம். இனி 9ஆம் அத்தியாயத்தில் பகவான் பெருமைகள் விளக்கப்படும். இப்பதத்தில் உள்ள அனுஷ்யாவே என்னும் மாதாஜி, நீங்க எந்த தப்பா படிக்கிறீங்க மாதாஜி? மாதாஜி போதும், நீங்க வேற ஏதோ படிக்கிறீங்க, வேற இருக்கா? இல்ல சரோஜா மாதாஜி சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. ஒரு கிராஃப் மிஸ் பண்ணிட்டாங்கல்ல, கரெக்டா? வெரி பிகினிங் ஆஃப் மிஸ் பண்ணிட்டாங்க, கரெக்ட்.
நீங்கள் அனசூயா போயிட்டாங்க. சரி, இந்த பேராகிராஃப் பண்ணீங்க, யார் மிஸ் பண்ணது தெரியல. இப்போ வந்து ஹரணி படிச்சதுக்கப்புறம் ஒரு பேராகிராஃப் இருக்கு. The very beginning of Bhagavad Gita, first chapter is more or less. பகவத்கீதையின் தொடக்கமான முதல் இல்ல நீங்க போதும், நீங்க படிச்சீங்க போதும் மாதாஜி, நீங்க போதும், இன்னொருத்தர் சான்ஸ் கொடுக்கலாம். சரோஜா மாதாஜி படிக்கட்டும், பிருந்தா மாதாஜி படிக்கணும், அதுக்கு சரோஜா மாதாஜி, பிருந்தா மாதாஜி படிக்கட்டும். ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. பகவத்கீதையின் தொடக்கமான முதல் அத்தியாயம் இந்நூலின் மற்ற பகுதிகளுக்கு ஏறக்குறைய ஒரு முன்னுரையை போன்றது. 2ஆம் அத்தியாயத்திலும் 3ஆம் அத்தியாயத்திலும் விவரிக்கப்பட்ட ஆன்மீக ஞானம் ரகசியமானது எனப்படுகிறது. 7ஆம் அத்தியாயத்தில் 8ஆம் அத்தியாயத்திலும் விவாதிக்கப்பட்ட பக்தி தொண்டை பற்றிய விஷயங்கள் கிருஷ்ண உணர்வின் ஞானத்தை நல்குவதால் மிக ரகசியமானது எனப்படுகிறது. ஆனால் 9ஆம் அத்தியாயத்தில் விளக்கப்பட்டுள்ள விஷயங்கள் கலங்கமற்ற தூய பக்தியை பற்றியவை என ரகசியமானது, ரகசியங்களின் உத்தமம் என்று அறியப்படுகிறது. கிருஷ்ணரை பற்றிய உத்தம ரகசிய ஞானத்தில் நிலை பெற்றுள்ளவன் இயற்கையாகவே திவ்யமானவன் ஆவான். எனவே அவன் ஜட உலகில் இருந்தாலும் ஜட துயரங்கள் எதுவும் அவனுக்கு இல்லை. பக்தி ரசாமிர்த சிந்துவில் முழுமுதற் கடவுளுக்கு அன்பு கொண்டு புரிவதற்கான நேர்மையான விருப்பமுடையவன் பௌதிக வாழ்வின் கட்டுண்ட நிலையில் இருந்தாலும் முக்தி அடைய தானாகவே கருதப்பட வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. அது போலவே பகவத்கீதையின் 10ஆம் அத்தியாயத்திலும் பக்தி தொண்டில் ஈடுபட்டுள்ள அனைவருமே முக்தி அடைந்தவர்கள் என்று கூறப்பட்டுள்ளதை காணலாம். ஹரே கிருஷ்ணா பிரபு. இப்ப இது படிச்சாங்க, மாதாஜி எது படிச்சிட்டாங்க இல்லையா? அப்ப அனசூயில இருந்து படிக்கணும். சரோஜா மாதாஜி நீங்க படிங்க அனசூயில இருந்து. அனசூயவே எனும் சம்ஸ்கிருத சொல்லும் மிக முக்கியமானதாகும். கீதையின் உரையாசிரியர்கள் மிக சிறந்த கல்விமான்களாக உள்ள போதிலும் பொதுவாக புருஷோத்தமரான முழுகுதற் கடவுள் கிருஷ்ணரின் மீது பொறாமை உடையவர்களாக உள்ளனர். மிகவும் தேர்ந்த பேராசிரியர்கள் பகவத்கீதைக்கு தவறான கருத்துக்களை எழுதுகின்றனர். அவர்கள் கிருஷ்ணரின் மீது பொறாமை கொண்டிருப்பதால் அவர்களது கருத்துக்கள் பயனற்றவை. பகவானின் பக்தர்களால் வழங்கப்படும் கருத்துரைகள் அங்கீகாரம் பெற்றவை. பொறாமையுடையவன் எவனும் பகவத்கீதையை விளக்கவோ கிருஷ்ணரை பற்றிய தெளிவான அறிவை வழங்கவோ இயலாது. கிருஷ்ணரை அறியாமலேயே அவரது நடத்தையை விமர்சனம் செய்பவன் முட்டாள். எனவே அத்தகைய கருத்துரைகளை மிகுந்த கவனத்துடன் தவிர்த்துவிட வேண்டும். கிருஷ்ணர் புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள், தூய்மையான திவ்ய புருஷர் என்பதை புரிந்து கொள்பவர்களுக்கு இவ்வத்தியாயங்கள் மிகுந்த நன்மை பயக்கும். ஹரே கிருஷ்ணன். ஹரே கிருஷ்ணா மாதாஜி, தேங்க்யூ மாதாஜி. ஸோ அதனால் இது முக்கியம், இதோட முடிச்சுக்கலாம். ரொம்ப முக்கியமானது என்ன, அனசூயவை கிருஷ்ணர் மேலே பொறாமை கூடாது. ஓகே, கிருஷ்ணர் யாருன்னே தெரியாமல் அவரை கமெண்ட் பண்ண முடியுமா? அவரை பற்றி விளக்கம் சொல்ல முடியுமா? காந்திஜி சொல்கிறார், மகாத்மா காந்தின்னு சொல்கிறோம்ல, அவர் சொல்கிறார் இந்த கிருஷ்ணா வந்து இம்மாரல் பர்சனு, அவருக்கு நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க, யங்கு கேர்ள்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க, ராமர் தான் நான் ஒத்துப்பேன் கடவுள்னு சொல்லி சொல்கிறார். எவ்வளோ தவறான ஒரு வார்த்தை. அவருக்கு ஏதாவது கிருஷ்ணரை பற்றி தெரியுமா? அவர் பகவத்கீதை வச்சு படிச்சுட்டே இருக்காரு. பார்த்தாலும் வாட் இஸ் லேர்ன் இன் பகவத்கீதா. கிருஷ்ணனையே அக்செப்ட் பண்ண மாட்டீங்களா? அப்புறம் பகவத்கீதை இருக்கு, எல்லாரும் படிச்சுட்டே இருக்கீங்க, எல்லா மீட்டிங்லையும் பகவத்கீதை படிச்சிருப்பார், எப்பயுமே வச்சுட்டே இருப்பார் பகவத்கீதை கையில். ஹி ஆல்வேஸ் ரீட் பகவத்கீதா. அப்போ கிருஷ்ணரை ஒத்துக்குமா? கிருஷ்ணர் இஸ் மாரல்ன்றீங்க, அது எப்படி? இதுக்கு பேர் தான் ஹிப்போக்ரஸி. ஹி இஸ் எ வெரி குட் பர்சன், பொலிட்டிக்கலி இஸ் எ செயின்ட்லி பர்சன். ஆனால் செயின்ட்லியில் வந்து இஸ் எ பொலிட்டிஷியன். செயின்ட்லி பர்சனில் பொலிட்டிஷியன். ஓகே, இந்த மாதிரி அவர் கமெண்ட் பண்ண தேவையில்லை கிருஷ்ணரை பற்றி. ஓகே, அதனால் அவருக்கு என்ன ஆயிடுது, அவருக்கு வந்து இந்த ஞானம் புரியல ஆக்சுவலாக. அதான் பிரபுபாதர் வந்து எழுதுவார் கடைசி காலத்தில். அவர் நீங்கள் உங்களுக்கு நிறைய ஆபத்து இருக்குது, நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையை பகவத்கீதை நீங்கள் போய் படிச்சுட்டே இருக்கீங்க, நீங்கள் கிருஷ்ணருக்காக உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருங்கன்னு சொல்லி பிரபுபாதர் லெட்டர் எழுதுவார். ஆனால் லெட்டர் அவருக்கு ரீச் பண்ணிச்சான்னு தெரியல. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளில் அவர் 2-3 வாரத்தில் இறந்துருவார். குண்டு வச்சு இது பண்ணிடுவாங்க, சுட்டுருவாங்க. இந்த நாட்டுக்காக வளைச்சார், நாடு வந்து அவருக்கு நன்றி காட்டலை இல்லையா? அவர் இதுதான் இப்படி தான் இருக்கும் பௌதிகம்னு சொல்லி பிரபுபாதர் சொல்கிறார். காந்திஜி இஸ் வெரி கிரேட் கேரக்டர்ஸ்லாம் அவருக்கு இருக்குது. ரொம்ப பொறுமையானவர், ரொம்ப டாலரன்ஸ் அதிகம், அஹிம்சை இதெல்லாம் நிறைய இருக்குது. இருந்தாலும் அவருக்கு கடவுளை பற்றி எதுவுமே தெரியல. ஓகே, அதுதான் உண்மை. ஆனாலும் அவர் கொஞ்ச நாள் பகவத்கீதை படித்தாலும் கடைசியில் என்ன ஆயிடுச்சு, ஹே ராமான்னு சொல்லி இறந்துட்டார். ஓகே, பிரபா அதையும் சொல்கிறார், அந்த கிரெடிட் வந்து அவருக்கு போயிடுச்சு. அதனால் அவருக்கு நிச்சயமாக நல்ல பதவி தான் கிடைக்கும், நல்ல கெட்ட பதவி கிடைக்காது. நல்ல காரியங்கள் நிறைய பண்ணியிருக்காரு. ஆனால் பகவானை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு பகவானுடைய அந்தரங்க சேவகர்கள் யார்? அவங்க பெரிய பெரிய ஆச்சாரியர்கள் இருக்காங்கல்ல, ராமானுச்சாரியா, மதுவாச்சாரியா, நிம்பார்க்க சுவாமிகள், விஷ்ணு சுவாமிகள், பிரபுபாதர், சைத்தன்ய, இவங்களுக்கு தான் தெரியுமே தவிர அகாடமிலேயோ இல்லை பாலிடிக்ஸ்லேயோ இல்லை
வேற எந்த தொழிலும் ரொம்ப சிறந்தவர் ராஜாஜி இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் வந்து நிரப்ப முடியாது, பகவத்கீதை கமெண்ட் பண்ண முடியாது. அவங்க இந்தியாவுடைய இது லா பற்றி கமெண்ட் பண்ணலாம், அரசியலை பற்றி கமெண்ட் பண்ணலாம், மக்களுக்கு தொண்டு இதெல்லாம் கமெண்ட் பண்ணலாம். ஆனால் பகவத்கீதை கமெண்ட் பண்ணுறதுக்கு அவருடைய பக்தர் தான் கமெண்ட் பண்ண முடியும். அதுதான் அந்த அனசூயன்ற வார்த்தை குறிக்குது. அவங்களுக்கு தான் தெரியும் கிருஷ்ணர் யாருன்னு சொல்லி. ஆமாம், தூய பக்தர்கள் தான் தெரியும். அந்த மாதிரி தூய பக்தர் தான் பிரபுபாத். ஓகே, ராதாகிருஷ்ணர் எழுதுறதுனால அவர் பிரசிடெண்டாக இருந்ததுனால அதனால பகவத்கீதை வந்து கரெக்ட் ஆகிடுமா? பிரபுபாத் திட்டுவார். ஏன்னா கிருஷ்ணன் ஒருத்தர் ஒத்துக்கவே மாட்டாராம், கிருஷ்ணனுக்குள்ளே ஒருத்தர் இருக்காருன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுவார். இது தவறுன்னு சொல்லுவார். அவங்க நல்ல பர்சன்ஸ். ஆக்சுவலாக இப்போ இருக்கிற சமுதாயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி மனுஷங்களாம் ரொம்ப நல்ல மனுஷங்க. ராஜாஜி, ராதாகிருஷ்ணன், காந்திஜிங்களும் நல்ல பர்சன். நல்ல பர்சன் இருந்தாலுமே அவங்களுக்கு கிருஷ்ணனை பற்றி தெரியணும் அவசியம் கிடையாது. ஓகே, கிருஷ்ணனை பற்றி தெரிஞ்சாதான் மகாத்மா. மகாத்மா சுதர்லாமா. ஆனால் இப்போ உள்ள மகாத்மாவுக்கு நம்ம டிஃப்ரென்ஷியல் வேறு மாதிரி கொடுத்து நம்ம வேறு மாதிரி கொண்டு போகிறோம். இது பொலிட்டிக்ஸாக கொண்டு போகிறோம். ஓகே, ஆனால் கிருஷ்ணர் வந்து எப்போ வந்து அர்ஜுனை சொல்லி கொடுத்தாரு? அர்ஜுனை வந்து ஃப்ரெண்டாகவும் டிவோட்டியாகவும் இருந்ததுனால கிருஷ்ணர் வந்து அர்ஜுனை சொல்லி கொடுத்தாரு. அப்படி தான் பகவத்கீதை கற்றுக்க முடியுமே தவிர நம்ம நாட்டுப்பற்று இல்லைன்னா தேசப்பற்று இல்லைன்னா நம்ம கம்யூனிட்டி பற்று ஹியூமனிட்டி பற்று இப்படிலாம் இருந்தாலும் நம்ம கற்றுக்க முடியாது. ஓகே, ஸோ பகவத்கீதை கிருஷ்ணன் எப்படி சொல்லி கொடுத்தாரோ அதே மாதிரி கற்றுக்கணும். ஹரே கிருஷ்ணா. இதை முடிச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம ஏதாவது கேள்வி தான் கேட்கலாம், நம்ம எல்லாம் பாயிண்ட் ஷேர் பண்ணலாம். ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ராமர் கிருஷ்ணர் 2 பேரும் ஒண்ணுதானே பிரபுஜி? இப்ப ராமரை கும்பிட்டாலும் கூட ஆமாம் கரெக்ட், 2 பேருமே ஒன்று தான். ராமர் வந்து ஒரு சுரபாமெல்லாம் ஒரு 2 சன்னியாசி சண்டை போடுறாங்க. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. இதில் ராமர் வந்து சீதாராமரை குறிக்கிற ஒரு சன்னியாசி சொல்கிறார். இன்னொருத்தர் சொல்கிறார் இல்லை இது பலராமரை குறிக்கிறது. 2 பேருக்கு சண்டை. 2 பிரபாகங்களாம் போகிறாங்க. இந்த ராமர் யாரை குறிக்குது? சீதாராமர் தான் குறிக்குதுன்னு சொல்கிறார். இன்னும் இல்லை இது பலராமர் தான் குறிக்குது. பிரபா சொல்ல இல்லை இது இப்போ நம்ம சண்டை போடக்கூடாது, இது 2 ராமரையும் குறிக்கும். அதே கேசவன் தான், அதே கிருஷ்ணன் ராமரா வராரு, பலராமரா வராரு. அதில் வந்து ஜெயதேவி கோஸ்வாமின்னு சொல்லி ஒருத்தர் இருக்கிறார், பெரிய பக்தர். அவர் கீதா கோவிந்தம் எழுதியிருக்காரு. அவர் ஒரு பாடல் பாடுவார். கேசவதா புத்த சரீரா ஜெய ஜெகதீஷ ஹரே, இப்படி எல்லா பாடலும். கேசவதா நரஹரி ரூபா ஜெய ஜெகதீஷ். நரசிம்மரா நீ தான் வர்ற, கேசவா நீ தான் நரசிம்மரா வர, நீ தான் ராமரா வர, நீ தான் பலராமரா வர்ற. அதனால் நம்ம வந்து இந்த விஷ்ணு தத்துவத்தில் வந்து டிஃப்ரென்ஸ் பார்க்கக்கூடாது. அந்த டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்ப நுணுக்கமான ஒரு டிஃப்ரென்ஸ். ஆமாம், நம்ம நிறைய பேர் இருக்கோம், நம்ம எல்லாம் டேஸ்ட் வித்தியாசமாக இருக்குல்ல. ஒருத்தருக்கு காஃபி குடிச்சா பிடிக்கும், ஒருத்தர் டீ குடிச்சா பிடிக்கும், ஒருத்தர் போர்விட்டா குடிச்சா பிடிக்கும். நமக்கு எவ்வளோ டேஸ்ட் இருக்குது? எல்லாருக்கும் ஒரே டேஸ்ட் கிடையாது. அதே மாதிரி தான் நமக்கெல்லாம் எவ்வளோ டேஸ்ட் இருக்கோ அவ்வளோ இன்கார்னேஷன் இருக்கான். ஒருத்தருக்கு ராமரை பிடிக்கும், ஒருத்தருக்கு நரசிம்மரை பிடிக்கும், ஒருத்தருக்கு கிருஷ்ணரை பிடிக்கும், கௌரவமாக பிடிக்கும். எல்லாருமே கிருஷ்ணர் தான் அப்படி வராரு டிஃப்ரெண்ட்டாக. ஓகே, அதனால் நம்ம என்ன பண்ணக்கூடாது? ஒருத்தர் மட்டும் தான் இருக்கா, நீ ராமரை கும்பிட்ற, நீ கீழே தான், நீ கிருஷ்ணரை கும்பிட்றதா மேலே, அப்படி கிடையாது. எல்லா விஷய தத்துவங்களையும் கும்பிடலாம். எல்லாருமே ஈக்குவலி பவர்ஃபுல். அதுதான் சொல்கிறாங்க. ஒரு விளக்குலேருந்து இன்னொரு விளக்கு வந்தால் 2 விளக்கும் சேம் தான். ஆனால் ஒரிஜினல் விளக்கு வந்து கிருஷ்ணர், இன்னொரு விளக்கும் அதே பவர் இருக்குது, ராமருக்கும் அதே பவர். ஓகே, ஸோ ராமரை வர்ஷிப் பண்ணுறவங்க கீழே அப்படி கிடையாது, கிருஷ்ணரை வர்ஷிப் அப்படி கிடையாது. அப்படி வைஷ்ணவர் பார்க்கவே கூடாது. அவங்களும் வைஷ்ணவ், இவரும் வைஷ்ணவ், அவ்வளோதான். ஓகே மாதாஜி, தேங்க்ஸ். ஹரே கிருஷ்ணா. பாயிண்ட் ஷேர் பண்ணலாம். சொல்லுங்கள் மாதாஜி. ஸ்ரீதா மாதாஜி. பிரபுஜி, இப்போ நம்ம நாம ஜபம் பண்றப்போ இல்ல பகவத்கீதை பாகவதம் படிக்கிறப்போ நம்ம எண்ணங்களோ இல்ல கவனங்கள்லாம் கொஞ்சம் திசை மாறுது. அது ஒருநிலைப்படுத்தி எப்படி நம்ம பக்தி பாதையில முன்னேறுது? ஸோ 99% நமக்கு கவனங்கள் இல்லவே இல்லை. ஆக்சுவலாக நமக்கு இப்போ என்ன தெரிஞ்சுக்குன்னா, இந்த மாதிரி நம்ம கவனம் இல்லாமல் சேன் பண்ணுறோங்கிறது தெரிஞ்சிருச்சு நமக்கு. ஓகே, முதலேருந்து சேன் பண்ணும்போது நமக்கு அது தெரியல. ஆக்சுவலாக நம்ம சேன் பண்ண இப்போ என்ன தெரிஞ்சிருச்சுன்னா, நம்ம இப்படி கவனமே இல்லாமல் சேன் பண்ணுறோன்ற அந்த அறிவு வந்துடுச்சு. ஓகே, இது ஒரு ஸ்டெப் முன்னேறிட்டோம் நம்ம ஆக்சுவலாக. ஓகே, இனிமேல் நமக்கு முன்னேற்றம் தான். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கண்ட்ரோல் பண்ணிடலாம். அதுக்காக என்ன பண்ணணும்? நம்ம தொடர்ந்து சேன் பண்ணணும். அது ஒன்று தான் சொல்யூஷன். நம்ம அந்த மந்திரத்தை கேட்க ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். எப்போயுமே சாதனை வந்து ஸ்ட்ரகிள் தான். உட்கார்ந்த உடனே ஹரே கிருஷ்ணா சொன்ன உடனே நம்ம கேட்டுட்டு உடனே நமக்கு விடுதலை கிடச்சிடும் கிடையாது. ஸ்ட்ரகிள் தான், போராட்டம் தான். ஒவ்வொரு டைம் மனசு எங்கேயாவது கொண்டு போவோம், திருப்பி மனசை எழுதிட்டு வரணும். ஹரே கிருஷ்ணா கேளு, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா இந்த கேளு, அப்படி இப்படின்னு சொல்லிட்டே வரணும். இப்படி தான் இதான் சாதனை. ஓகே, சொன்ன உடனே சாமியார் ஆக மாட்டாங்க யாரும். ஓகே, ரொம்ப கஷ்டம் கிருஷ்ணரை பற்றி நினைக்கிறது. அதனால் இப்படி தான் இருக்கும் நம்மளுடைய வாழ்க்கை. சாதனை பக்தருடைய வாழ்க்கை இப்படி தான் இருக்கும். அட்லீஸ்ட் நம்ம ஒரு படி முன்னேறிட்டோம்.
என்ன பண்ணி வந்துட்டோம், நம்ம வந்து கான்சன்ட்ரேஷனோட சேண்ட் பண்ணல அப்படிங்கிறத உணர்ந்துட்டோம். ஓகே, இன்னுமே கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணணும், நம்ம அந்த மனசை ஒவ்வொரு டைமும் இழுத்து கிருஷ்ணன் மேலே அந்த சப்தங்கத்தை வந்து கேட்க வந்து நம்ம ட்ரை பண்ணணும். ஓகே ஓகே ஓகே, ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே ஓகே, பாயிண்ட் ஷேர் பண்ணலாம். ஈஸ்வரி ஜெய்ஷி மாதாஜி சொல்லுங்கள். சரி, ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. பிரபுபாதர் வந்து 1954 வெளியில் வந்தார். 1959 சன்னியாசி ஆனார். 1964 ஸ்ரீமத் பாகவதம் முதல் காண்டத்தை எழுதினார். அவர் வந்து சரக்கு கப்பல்ல வந்து அமெரிக்கா சென்றார். அவர் வந்து மிக சீரியஸாக இருக்கிறவங்க கூட மக்களுக்காக ஸ்ரீமத் பாகவதம் அவங்க படிக்கணுங்கிறதுக்காக புத்தகத்தை எழுதி கொண்டுதான் இருக்காரு. வெரி நைஸ். ஓகே மேடம். பகவத்கீதையில வந்து கிருஷ்ண உணர்வுள்ள பக்தர்களுக்கு வந்து இந்த உலகத்துக்கு போற உத்தராயண தட்சிணாயங்கிற ஒரு கணக்கெல்லாம் கிடையாது. பகவானுக்கு வந்து யாரு நெருக்கமா இருக்க பக்தர்களுக்கு தான் பகவானை பற்றி நல்லா புரிய முடியும். ஆமா, கரெக்ட். ஓகே, ஹரே கிருஷ்ணா. தேங்க் யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பிருந்தா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. பகவான் கிருஷ்ணருக்கு வந்து 4 வகையான உணவை நம்ம படைக்கிறோம். அத வந்து பிரசாதமா பக்தர்கள் ஏத்துக்கணும். அதை எப்படி வேணா சாப்பிடலாம், அதுல எந்த கட்டுப்பாடும் இல்ல. பிரசாதம் மட்டும் பிரசாதமா பகவானுக்கு ஆஃபர் பண்ணி அதை பிரசாதமா சாப்பிடணும் அப்படின்னு பிரபா சொல்றாங்க பிரபுஜி. பகவத்கீதையில வந்து பக்தி தொண்டின் பாதையில் இருப்பவர்கள் வந்து வேதம் படிக்கிறது, அப்புறம் ஞான பாதையில் செல்றது, கர்மத்தின் கர்மத்துல சொல்றது, தானம் கொடுத்தல், தவம் பண்ணுதல், யாகங்கள் செய்தல், இதெல்லாம் செஞ்சா என்ன பலன் கிடைக்குமோ அது அத்தனை பலனும் வந்து பக்தி தொண்டுல ஈடுபட்டாலே கிடைச்சிடும். நம்ம எங்க போய் சேரணுமோ அந்த இடத்த கரெக்டா பகவான் கொடுத்துருவாரு பிரபுஜி. தேங்க் யூ மாதாஜி. வெரி நைஸ். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சரோஜா மாதாஜி. சொல்லுங்க. 62 ஸ்ரீமத் பாகவதம் ஃபர்ஸ்ட் சாப்டர் எழுதும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு எழுதுறாங்க. ஆனா அவர் எழுதுற ஃபாஸ்ட்டுக்கு பிரஸ் பண்ண முடியல, ஒர்க் பண்ண முடியல. ஆனா அதுக்காக வந்து அவங்க சொல்றாங்க கீதா பிரஸ் ஓனரை நீங்க போய் பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவர் கடைசியில அவரும் ஒத்துக்கிட்டு அவரும் ஸ்பான்சர் பண்றாரு, அவரும் ஃப்ரெண்ட் ஆயிட்டாரு. ரொம்ப கஷ்டப்பட்டு இதெல்லாம் செய்யும்போது அவர் சொல்றாரு நம்மளே ஒரு பிரஸ் இது பண்ணிடணும், பிரஸ் ஸ்டார்ட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்றாரு. இந்த மாதிரி புக் எழுதிக்கிட்டே இருக்கிறதுனால அவங்க பகவான் பிரபுபாத வந்து ராஜா மாதிரி நடத்துறாங்க. அவர் கோவிலுக்கெல்லாம் வரும்போது எல்லாருமே ரொம்ப மரியாதையோட இருக்காங்க. அவர் பிக்சர்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டே உள்ள நுழைகிறாரு. இந்த மாதிரி இருக்கிறாரு. கிளாஸ் எல்லாம் முதல்ல, அதுக்கப்புறம் வயசானவங்க அப்படிங்கிற அந்த இதுல வந்து ஃபுட் எல்லாம் சர்வ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. பகவத்கீதையில பகவானோட கிருஷ்ணர் மீது பொறாமை கொண்டு இருந்தாங்கன்னா அவங்களோட கருத்துக்கள் எல்லாம் பயனற்றதா இருக்கும். பகவான் வந்து பக்தர்களால வழங்கப்படும் கருத்துரைகள் எல்லாமே அங்கீகாரம் பெற்றது. பொறாமையுடையும் பகவத்கீதையை விளக்கறதுக்கோ கிருஷ்ணரை பற்றிய தெளிவான அறிவை வழங்கவோ இயலாது. அந்த மாதிரி அவங்க வந்து கிருஷ்ணரை அறியாமையிலேயே அவங்க நடத்த செஞ்சாங்கன்னா, விமர்சனம் செய்தாங்கன்னா அவங்க முட்டாள் அப்படின்னு. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மேடம். ஹரே கிருஷ்ணா. ஓகே, ஹாஸ்னி ரெடி ஆயிட்டியா? இல்லையா? சொல்லு. பகவான் சர்வீஸ். ஓகே, டவுட் டைப் பண்ணியிருப்பாங்க. ஓகே, சாந்தி நீங்கள் சொல்லுங்கள். இருக்கா இல்லையா? சரி. பிரபா சொல்றாங்க டெம்பிள் வர்ஷிப் இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுறாங்களா இல்லையா? அப்போ வந்து டிடி வர்ஷிப் அந்த ஒரு லவ்வோட நீங்க செஞ்சாதான் அது வந்து நீங்க செய்ய முடியும், அதெல்லாம் பர்டன் ஆயிடும் சொல்லி சொல்றாங்க. ஸோ நியோஃபைட்டா இருக்கும்போது நம்மளால வந்து அந்த இது வந்து பகவான் வந்து அந்த ஃபார்மை வந்து அவர் டிடி ஃபார்ம்ல இருக்கிறத வந்து நம்மளால வந்து புரிஞ்சுக்க முடியாது. ஸோ நம்ம ஆச்சாரியாஸோட ஃபுட் ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி ஃபுட் ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி அவர் சொன்னதை நம்ம அப்படியே செஞ்சுட்டே இருந்தோம்னா நம்ம ஒரு காலத்துல இல்லைன்னா அந்த ஐடியல் வர்ஷிப்னு சொல்லி அவங்க இது
கரெக்ட் அந்த மாதிரி பண்ணாரு. அதுதான் இதுல வந்து எனி பார்ட் வந்து பகவத்கீதா பொறுத்தவரைக்கும் எனி பார்ட் அப்படின்னாலும் அதை பத்தி டிவோடிஸ் நெவர் பாதர். உத்தராயணம் தட்சிணாயனம் கவலைப்பட தேவையில்லை. தமிழ் கிருஷ்ணா எனி வே ஆஃப் ஆக்சிடென்ட்டோ எந்த வே ஆஃப் அந்த டெத் வந்தாலும் தே நெவர் bewildered for that. அவங்க வந்து கிருஷ்ணா நினைச்சிட்டே அவங்க பாடியை. ஓகே கலாவதி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஸ்ரீல பிரபுபாதர் என்ன சொல்றாருன்னா, லாஸ் ஏஞ்சல்ஸ்ல இருக்கவங்களுக்கு எல்லாம் எப்படி பகவானுக்கு 6 வேளை பூஜை பண்றதுன்னு சொல்லி கொடுக்குறாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த ஊதுவத்தி, சங்கு, பூ, சாமரம் இதெல்லாம் கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அவர் என்ன சொல்லி கொடுக்குறாருன்னா, பகவானுக்கும் இந்த அர்ஜா விக்கிரகத்துக்குமே எந்த வகையான வேறுபாடும் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. இந்த ஆச்சாரியர்கள் என்ன விதிமுறை சொல்றாங்களோ அதையெல்லாம் கண்டிப்பா கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆச்சாரியர்களுக்கு தான் ஒரு நல்ல பக்தரை எப்படி உருவாக்கணும்னு தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. கரெக்ட். வெரி நைஸ். பகவத்கீதையில பிரபு பகவானை 9 வழிகளை பக்தி தொண்டு செய்யணும். செவியுறுதல், நினைவே கூறுதல், பாத சேவனை, வழிபடுதல் 9 வகையான அடங்கிய தூய பக்தி தொண்டுன்னே நம்ம எல்லாம் செய்யலாம். அந்த 9 வகையான பக்தி தொண்டுல பயிற்சி செய்தா மட்டும்தான் நம்ம கிருஷ்ண உணர்வுல ஏற்றம் பெற முடியும். இதனாலதான் பௌதிக களங்கங்களிலிருந்து நாம் விடுபட்டு கிருஷ்ணரை பற்றிய பூரணமான விஞ்ஞானத்தை நம்ம புரிஞ்சு கொள்ள முடியும். நம்ம ஜீவாத்மா, நம்ம இந்த உடல் எல்லாம் ஆத்மான்னு புரிஞ்சு கொள்றது மட்டும் பத்தாது. இந்த உடல்களின் செயல்களை விட ஆத்மாவின் செயல் தான் சிறந்ததுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ரெண்டுக்கும் உள்ள வேறுபாட்டை நம்ம புரிஞ்சுக்கணும். தேங்க்யூ மேடம். ஹரே கிருஷ்ணா. ஹரிணி சொல்லு. கொஞ்சம் கத்தி சொல்லு. நான் வந்து என்னோட புக் வந்து வாங்குறேன். அப்புறம் வந்து வர்க்கில் வந்து there are gentlemen in the society, but that does not mean that they understand Krishna. கிருஷ்ணா புரிஞ்சுக்காம கூட அவங்க இருக்கலாம். ஓகே ஓகே. சுதா மாதாஜி சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா. சுதா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பாயிண்ட்ஸ்லாம் இப்போ நீங்க சொல்லிட்டதுல இருந்து நம்ம சொல்லலாம். ஓகே மாதாஜி, நோ ப்ராப்ளம். ஹரே கிருஷ்ணா. தேங்க் யூ. இப்போ சத்யா மாதாஜி. இல்ல சொல்றேன் பிரபு. சொல்றீங்களா? சொல்றேன். சொல்லுங்க சொல்லுங்க. இதுல பாத்தீங்கன்னா 7ஆம் அத்தியாயத்துல இருந்து 12ஆம் அத்தியாயம் வரைக்கும் முக்கியமான ரகசியத்தை சொல்றேன்னு சொல்லிட்டு பகவான் சொல்றாரு. ஆமா, அதுதான் ரொம்ப முக்கியமான இது. கரெக்ட் கரெக்ட். ஃபர்ஸ்ட் ஆரும் லாஸ்ட் ஆரோட நடுவுல சென்ட்ரலா இருக்கிறது தான் முக்கியமான அத்தியாயம் அப்படின்னு சொல்றேன். கரெக்ட். தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சத்யா மாதாஜி. ஹரே கிருஷ்ண பிரபுஜி. யாரு வந்து கிருஷ்ணா நினைச்சிட்டே இறங்குவாங்களோ அவங்களுக்கு ஆமா அவங்களுக்கு தான் கிடைக்கும் நல்ல கதி. என்ன கிடைக்கும் பிரபுஜி? மோட்சமா? இல்ல மோட்சம் கிடையாது. மோட்சம் வந்து கீழேயா. மோட்சம் வந்து பக்தனுடைய வாசகத்தை தட்டிட்டே இருக்குமா. மோட்சம் வந்து ஒரு பொருட்டே கிடையாது பக்தனுக்கு. என்ன கிடைக்கும்னா அவருக்கு வைகுண்ட பிராப்தி கிடைச்சிடும். வைகுண்ட லோகங்கிறது மோட்சத்தை விட அதிகம். மோட்சம் வந்து லிபரேஷன். லிபரேஷன்னா இந்த உலகத்திலே நம்ம லிபரேட் ஆகலாம். நிறைய விஷயம் இருக்குது லிபரேஷனில். சாயுஜ முக்தி கூட ஒரு லிபரேஷன் தான். பகவானை ஒன்றாகிறது ஒரு லிபரேஷன் தான். இந்த மாதிரி லிபரேஷன்லாம் வைஷ்ணவர் விரும்பமாட்டாங்க. வைஷ்ணவருக்கு என்ன முக்கியம்னா பக்தி சேவை தான் முக்கியம். அதனால் யார் இந்த மாதிரி கிருஷ்ணன் நடிச்சிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு பக்தி சேவை கிடைக்கும். கிருஷ்ணனுடைய லோகத்துக்கு போயிடலாம். அது மோட்சத்தை விட தாண்டி. ஓகே. ஸோ அதனால் வந்து டாப் மோஸ்ட். தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஓகே. இப்போ பாக்கி ஸ்வீனா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பிரபுபாதர் படிச்சுக்கிட்டே இருந்தாங்க. பிரபுபாதர் வந்து நமக்கு பின்னாடி இருப்பாங்க அப்படிங்கிறது பகவத்கீதையும் பாகவதம் எப்பயுமே வந்து தூய பக்தர்கள் சங்கத்தோட படிச்சா வந்து அதோட ஃபுல் பலனையும் நம்ம வந்து நமக்கு கிடைச்சிடும் அப்படின்னு. வெரி நைஸ். தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. கிருத்திகா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. பிரபுபாதரோட அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி முன்னேற்ற எல்லா பக்தர்களையும் எப்படி கொண்டு போனாங்கன்றது ரொம்ப நல்லா இருந்தது பிரபு. உடனே எதுவும் சொல்லாம சின்னதா ஸ்டெப் பை ஸ்டெப்பா
அவர் கூட சில போய் சாப்பிட்டு பாக்குறது, அப்போ அந்த இல்ல இது கிருஷ்ணருக்கு இன்னும் இது பண்ணலையே, பிரசாதமா பண்ணலையே அப்படின்னு அந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. அப்புறம் சாப்பிடும்போது நாங்க சாப்பிடும் போதே நிறைய ரூல்ஸ் எல்லாம் இருந்தது பிரபுஜி. ஆனா இவங்க சொல்லுவாங்க நிறைய இப்படிதான் சாப்பிடணும் அப்படிதான் சாப்பிடணும். ஆனா பிரபு பார்த்த இந்த ரசிச்சு சூப்பரா சாப்பிடலாம்னு சொல்லி சாப்பிட்ற பாயிண்டா இருந்தாலும் நல்லா இருந்தது பிரபுஜி. அது நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் இது நீங்க அந்த மனசை பத்தி சொன்னது அப்படிதான் போகும் மனசு, ஆனா அதை நம்ம எப்படி கொண்டு வரணும் அது நல்லா இருந்தது. ஹரே கிருஷ்ணா. ஓகே, வெரி நைஸ். மலைவாசன் பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. நம்ம மனதை கட்டுப்படுத்த நம்ம தவறாம டெய்லி வர்ஷிப், பஜன், சாண்டிங் இது எல்லாத்தையும் ரொம்ப முக்கியம்னு பிரபுபாதா அவர்கள் சொல்றாரு. அப்புறம் பகவத்கீதையில இந்த உடலை விடுவதுல 2 வழிமுறை இருக்கிறது. ஒண்ணு ஒளியில் விடுவது, ஒண்ணு மற்றொன்று இருளில். ஒளியில விடுபவர் திரும்பி வருவதில்லை, இருளில் உடலை விடுபவர் திரும்பி வருகிறார். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா. இப்போ இந்த கிளாஸ் முடிவுக்கு வந்துடுச்சு. நாளைக்கு நம்ம கிளாஸ் இருக்கு 5:45 யார் ஆன்லைன் ஜாயின் பண்ணுங்க. இப்போ சுதா மாதாஜி நம்பர் யாருக்கு இருக்கு? மொபைல் நம்பரு யார் கொடுத்தாங்க? ஈஸ்வரி ஜெயஸ்ரீ மாதாஜி. சுதா மாதாஜி யாரு உங்களுக்கு ரெஃபர் பண்ணா? சரோஜா மாதாஜியா? கோயில்ல கொடுத்தாங்களா? ஓ, கோயில கொடுத்தாங்களா சுதா மாதாஜி? ஓகே ஓகே, சரி. எந்த கோயில்? யார் கொடுத்தா? அவங்களதான் கேட்கணும். அவங்கதான் சொன்னாங்க கோயில போனா டெம்பிளுக்கு போனா அங்க உங்க இதை கொடுத்தாங்க, இந்த லிங்க் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஓ அப்படியா, சரி சரி, ஓகே ஓகே ஓகே. சுதா குமார். ஓ, கோயம்புத்தூர்லையா? சரி. சுதா மாதாஜி உங்க நம்பர் மாத்திரம் அனுப்புங்க. இல்ல இருக்காங்க. சரி, ஓகே. யாருக்கு தெரியும் நம்பரு? உங்களுக்கு தெரியும்? ஓகே மாதாஜி. இல்ல உங்க நம்பரை சொல்லுங்க, நோட் பண்ணிக்கிறோம். யாருக்கு தெரியுமா? தெரியாதுல்ல, யாருக்கு தெரியாது, நோட் பண்ணிக்கோ. சொல்லுங்க. 82 ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. 824 824 880 6187 சுதா குமார். சரி, ரைட், ஓகே. 824 880 6187. ஓகே, கரெக்ட் தான். ஓகே, அப்படி தெரியும். கோயம்புத்தூர் மாதாஜி நீங்க? ஆரணி. சரி சரி, ஓகே ஓகே. சென்னை இஸ்கான் போயிருந்தோம், அங்க கொடுத்தாங்க பிரபுஜி. ஓ, அங்க கொடுத்தாங்களா? சரி, ஓகே ஓகே, வெரி நைஸ். பிரபுஜி நீங்க எந்த ஊர்ல இருந்து எடுக்கிறீங்க பிரபுஜி? நாம இங்க சென்னையில தான் இருக்கோம். சென்னையில ராஜகிரி பக்கம், சேலையூர் பக்கத்துல. எங்க? சேலையூர் பக்கத்துல, ராஜகிரி பக்கம். சேலையூர். ஓகே. ஈஸ்ட் தாம்பரம். சென்னை இஸ்கான்ல தான் கொடுத்தாங்க பிரபுஜி. ஆமா, அங்க தான் நாங்க இது பண்ணிருக்கோம், லிங்க் பண்ணிருக்கோம். சோ அங்க தான் கொடுத்திருப்பாங்க. சரி, ஓகே. थैंक यू. இது வந்துரும் அந்த பொருள். சொல்லுங்க. அதுக்கு வந்திருந்தோம். அப்ப அங்க டொனேட் பண்றப்ப கொடுத்தாங்களா? சரி, வெரி நைஸ் வெரி நைஸ். சொல்லுங்க சரோஜா மாதாஜி. நான் லே பண்ணிக்கிறேன். ரைட், ஓகே. தேங்க்யூ மாதாஜி. ஓகே, ஹரே கிருஷ்ணா. இப்போ கிளாஸ் முடிச்சுக்கலாம். நாளைக்கு நம்ம கிளாஸ் ஆஷிஷா ஆரம்பிக்குது. நான் சுதா மாதாஜி ஆட் பண்ணிடுறேன் அந்த இதில் ஆன்லைனில். அதுக்கப்புறம் நம்ம உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன்லாம் வந்துடும். ஓகே, இப்போ இங்கே இருக்கிற விஷயம் நாளைக்கு 5:45 ஆரம்பிக்கும் ஆன்லைனில். நான் 5:45 ஆரம்பிச்சோடனே நான் ஒரு லிங்க் அனுப்புவேன், கிளாஸ் ஸ்டார்ட்னு சொல்லி. உங்களுக்கு அந்த இது வந்துடும். உங்களுக்கு அந்த குரூப்பில் ஆட் பண்ணி விட்டுருவேன். அந்த டைமிங் நான் உங்களுக்கு அனுப்பிச்சிடுறேன், எந்தெந்த கிளாஸ் எது மணிக்குன்னு சொல்லிட்டு. ஓகே பிரபு. சரி, ஓகே மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. இப்போ எல்லா வைஷ்ணவருக்கும் வைஷ்ணவ நான் பண்ணலாம். வாஞ்சா கல்பதருபஸ்ய கிருபா சிந்தபயேவ ச பரிதானா பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நமः. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ வெரி மச். சரி, போகும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி.